ஆமென் ஒரு பெரியவங்க கூட வெறுமையாய் போகாதபடி ஆமென் அவர்களுடைய வார்த்தையினாலே நிரப்பி அனுப்பும் வார்த்தையினாலே நிரப்பி அனுப்பும் பிள்ளைகளோட கர்த்தர் பேசுவீரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆராதனை முடிவிலே நமக்கு ஆமென் திருவிருந்து ஆராதனை இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தயவாக அந்த பந்தியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா வாசிக்கலாம் எடுத்து வாசிக்கலாம் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக ஏசாயா 43:9 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வேதம் கொண்டு வந்திருப்பீர்களானால் நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் ஏசாயா 43:19 is Isaiah 43:19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் all together read இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அல்லேலூயா வனாந்திரத்திலே வழியையும் I'm making a way in the desert ஆமென் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் our Lord says அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று streams in the wasteland ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை God talking this month இதோ now நான் புதிய காரியத்தை செய்கிறேன் I'm doing a new thing ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போதுமானவராக God enough to do new things in the each எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று ஆமென் ஹalleluya இதுக்கு முன்னாடி ஆமென் பிப்ரவரி மாதம் வரையிலும் till the February अनेक காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம் so many things may be received ஆனால் இந்த மார்ச் மாதத்திலே but this March கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் God has promised நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் புதிய காரியத்தை ஆமென் கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு வார்த்தைகளை சொல்லி நல்ல அறிக்கையிட்டு ஆமென் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் ஆமென் நம்முடைய ஆண்டவர் என்றைக்குமே புதுசா செய்கிற ஆண்டவர் அவருடைய கரத்திலே பழையது அல்ல ஆமென் அவர் எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே புதிதாக செய்கிறவர் புதிதாக கொடுப்பவர் புதிதாக ஆமென் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரகமாக செய்கிறவர் புதிதாக ஆரம்பிக்கிறவர் புதிதாக எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்திலே செய்வேன் என்ன காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ என்ன காரியங்கள் உங்கள் ஜெபமாக இருக்கிறதோ எது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதோ எது உங்களுக்கு கனவாக இருக்கிறதோ இது நடந்தால் நன்றாக இருக்குமே இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே எதை குறித்து எல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நம்முடைய தேவன் புதியதை ஒன்றை செய்ய போகிறார் ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே அது புதிதாக இருக்கும் ஆண்டவர் அந்த காரியத்திலே ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக நிச்சயமாய் செய்வார் ஆமென் அது ஒருவேளை உங்கள் படிப்பாக இருக்கலாம் உங்கள் படிப்பு காரியத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை படிப்பு விஷயத்துல செய்வார் உங்க வேலை விஷயமாக இருக்கலாம் அந்த வேலையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் அல்லேலூயா உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார் ஆமென் அல்லேலூயா உங்க பிசினஸ் ஆக இருக்கலாம் உங்க பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் புதிய காரியத்தை இந்த மாதத்திலே நிச்சயமாக செய்யும் நிச்சயமாக அவருடைய கரங்கள் செய்து முடிக்கும் ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு என்னைக்குமே புதிய புதிய காரியத்தை செய்யணும்னு அவர் விரும்புகிறார் he always expect a new things காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறதா how his grace was புதிதாக இருக்கிறதா ஆமென் எத்தனை பேர் காலையில எழும்பி ஜெபம் பண்றீங்க how many of you wake up early and ஹalleluya very good ஒரு கை மட்டும் தான் பார்க்கறேன் is only one hand ஆமென் அந்த புதிய கிருபையை பார்க்கிறதுக்கு ஒரு ஆள் தான் இருக்குதா there's a one people அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார் early morning they will seek find யார் யாரெல்லாம் கர்த்தரை அதிகாலையில தேடுகிறார்களோ who are seeking the Lord early அவர்கள் எல்லாரும் கர்த்தரை காண முடியும் they will able to see the Lord அந்த நாள்
முழுவதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து The தருகிறார். whole day God will bless புதிய them கிருபைகளை கர்த்தர் and பொழிந்து give the தருவார். new grace. அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு Just kneel down in the presence of 3 God மணிக்கோ, early morning, 4 மணிக்கோ, 3 o'clock or 4 5 o'clock மணிக்கோ or else 5. தேவனுடைய சமூகத்துல முழங்கால் Just படியிட்டு kneel down in His ஆண்டவரே எனக்கு presence. புதிய Lord, கிருபைகளை Lord, தாங்க. give me the new grace to என்ன me புதிய கிருபையினால நிரப்புங்க. and fill me with your அப்படி new யார் grace. யாரெல்லாம் Who ஜெபிக்கிறீர்களோ are praying like this கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே in this March உங்களுக்கு ஒரு month புதிய கிருபைகளை தந்து to give a new உங்க ஆமென் graces. நீங்கள் ஆராய்ந்து You முடியாததும் not to be seen ஆமென் நீங்கள் unable. எண்ணி முடியாத not காரியத்தையும் to be recalled. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு செய்வேன் என்று God will வாக்கு do பண்ணுகிறார். and He promised. அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு He பண்ணியிருக்கிறார். promised I will do a new எந்தெந்த thing. காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ All the thing you expect and அந்த thought காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை God செய்வார். will do a ஆமென். miracle. வேதம் சொல்லுகிறது The scripture says, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் See, I will do a new thing. இப்பொழுதே தோன்றும் என்று It நமக்கு springs கர்த்தர் up வாக்கு now. கொடுத்திருக்கிறார். God has ஆமென். promised. சொல்லுங்க Amen. இப்பொழுதே தோன்றும். It will springs up now. இந்த மாதத்திலேயே In தோன்றும். this month it springs up. ஆமென். எனக்கு இந்த மாதத்துல கர்த்தர் In this month God புதிய காரியத்தை செய்வார். will do a new thing. ஒரு வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு Just அற்புதம் you உண்டு. open and God ஆமென். will do a ஹalleluya. miracle. Hallelujah. வேத வசனம் என்னைக்குமே It is scriptures அது verses. ஜீவன் உள்ளது. Is a living one. எப்பொழுது நாம் பயன்படுத்துகிறோமோ When we declare, அப்பொழுதுதான் அது ஆயுதமாக மாறுகிறது. that is become a சொல்லுங்க sword. பார்க்கலாம் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை We செய்வார். say God will do a new things for ஆமென். me. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். God will do new things நல்ல for சத்தமா me. சொல்லுங்க கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை God செய்வார். will do new things for me. ஆமென். Hallelujah. உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற மாதமாக தேவன் It is- அவன் மாற்றுவார். God will change your expectation to எந்தெந்த fulfill காரியத்திலே this எல்லாம் கர்த்தர் புதிய காரியத்தை month. செய்வார். Which are the things God ஆமென். doing a new எடுத்து thing? வாசியுங்கள் ஏசாயா 61 அதிகாரம் Is the Isaiah is 4 வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்கிறேன், படிக்கும்படியாக to read கேட்கிறேன். slowly anyone. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுத்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்களாம். ஆமென். Amen. இடிந்து கிடக்கிறதை கர்த்தர் இந்த மாதத்திலே புதுசா கட்டுவார். God will rebuild எத்தனை பேர் newly which are விசுவாசிக்கிறீங்க? things are ஆமென். ruined. ஹalleluya. Hallelujah. எனக்கு இந்த வார்த்தையை நான் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப When I சந்தோஷமா read this இருந்துச்சு. verse, I was very ஆமென். happy. Amen. இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை The ruined கர்த்தர் cities, God புதிதாக கட்ட உதவி will செய்வார். newly rebuild. எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இடிச்சு Which போயிருக்குது, are the things was ruining in your ரட்சிக்கப்பட்ட life. புதிதிலே In உங்கள் your வாழ்க்கையில salvation இடிந்து beginning, போன ஜெப வாழ்க்கை, Your prayer life is ஆமென் ஆமென், devastated. ரட்சிக்கப்பட்ட புதிதில இருந்த வேத வாசிப்பு, In the reading scriptures in your ஆமென், beginning ரட்சிக்கப்பட்ட life, புதிதில இருந்த பரிசுத்த வாழ்க்கை, and the holy life in ஆமென், your beginning அதெல்லாம் of salvation இடிந்து போய்விட்டதோ, is all கர்த்தர் இந்த devastated. மார்ச் மாதத்திலே உங்களுக்கு ஒரு Our வாக்குத்தத்தத்தை God கொடுக்கிறார். promised in this March நீங்க month, இடிந்து போனதை திரும்ப He கட்டுவீர்கள். will rebuild which are உங்க that ஜெப is வாழ்க்கை திரும்ப devastated. கட்டி Your எழுப்பப்படும். prayer life is rebuilt. உங்களுடைய வேத வாசிப்பு திரும்ப கட்டி Your எழுப்பப்படும். reading scriptures will be உங்கள் rebuilt. பரிசுத்த வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்பப்படும். Holy life again ஆமென். rebuilt. அவர் விரும்புகிறது போல், What He expects ஆமென், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மாதமாக to fulfill what His தேவன் இந்த expectations. மாதத்திலே கட்டி எழுப்புவார். This month God is ஆமென். rebuilding ஹalleluya. everything. எல்லா Hallelujah. காரியங்களையும் நம்மளால கட்டி எழுப்ப முடியாது. So everything we can't able ஆனா to rebuild. அவராலே சகலமும் ஆகும். But by Him ஆமென். everything அவராலே is possible. சகலமும் ஆகும். By Him is everything அவராலே is சகலமும் possible. ஆகும். By Him is everything அவராலே is சகலமும் ஆகும். By Him is விசுவாசிக்கிறவங்க everything is விசுவாசிக்கிறவங்க possible. நல்ல கரங்களை தட்டி You have சொல்லுங்க, to give a big சகலமும் hand. அவராலே ஆகும். Is everything is possible by ஆமென். Him. சகலமும் அவராலே ஆகும். Is everything by ஆமென். possible அவர் by என்னை Him. கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக Is இருக்கிறார். enough to rebuild me. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். ஒரு குறிப்பிட்ட போதகருடைய மனைவி Is a particular as a ஆமென் pastor's wife. மருத்துவமனைக்கு சென்றார்கள். She went to a hospital. அப்பொழுது அவள் கர்ப்பப்பையை ஆராய்ந்து பார்த்துவிட்டு They searched as a uterus இந்த and சகோதரிக்கு அந்த கர்ப்பப்பையிலிருந்து வரக்கூடிய ஆமென் கர்ப்பம் சரியான நிலைமையில் இல்லை, அதனால இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான ஆமென் அடையாளமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். there is no sign to give a bad to child. ஆமென். அவர்களுக்கு சொல்லப்போனா கர்ப்பப்பை இல்லாத ஒரு நிலைதான். Is a situation has no uterus for them. ஆனால் இந்த போதகரும் அவங்க மனைவியும் But ஆமென் உண்மையாக ஜெபம் பண்ணினார். They both of them prayed truly. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? What they say. டாக்டருடைய ரிசல்ட்ட சொல்லல. They doesn't say the what doctor is. அந்த டாக்டர் சொன்னாங்க உங்க doctor யூட்ரஸ் says, உடைஞ்சு போச்சு, Your uterus was அது broken சேதமாகி விட்டது. and is damaged. ஆனால் இவங்க சொன்னது But they என் says, ஆண்டவர் என்னுடைய யூட்ரஸ் என்னுடைய கர்ப்பப்பையை கட்டி எழுப்ப அவர் My போதுமானவர். God is enough to rebuild ஆமென். my இடிந்து uterus. போயிருக்கிற Is destroyed. அந்த சகோதரி வாழ்க்கையில Is the sister's திடீரென்று ஒரு life. பெரிய அற்புதம் நடந்தது. It's a sudden miracle. அந்த சகோதரி Just அவர் sisters, கர்ப்பம் தரித்தார். and she be pregnant. டாக்டர்ட்ட கூட்டி போனா And they went. டாக்டர் சொல்றாரு, Doctor said, இது எப்படி நடந்துச்சு? how it's possible? இது நடக்கவே நடக்காது. There is no chance. ஆமென். இவங்களுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காது.
பிறக்காது. She can't able to bear ஆனால் child. கர்த்தர் அந்த கர்ப்பத்திலே ஒரு கனியை வைத்தார். But God make one child ஹalleluya. as a uterus. அந்த டாக்டர் கனி வந்த உடனே அடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? What the next result மனுஷங்க நம்மள உடைப்பாங்க. is a movement to broke us. மனுஷங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை உடைப்பாங்க. They will broke our blessings. மனுஷங்க நம்ம விசுவாசத்தை உடைப்பாங்க. The human broke our faith. மனுஷங்க நம்ம பரிசுத்தத்தை உடைப்பாங்க. The human broke our டாக்டர் holiness. சொன்னாரா? Doctor said குழந்தை உருவாயிச்சு பரவாயில்ல. the child is ஆனா born அது created நார்மலா வரவே but it வராது. does not come as a normal. அதுக்கு கண்டிப்பா சிசரின் தான். It surely it be a operation. இப்போமோ அந்த பாஸ்டர்மோ சொன்னாங்களாம், As again in this pastor என் and pastor ஆண்டவர் says, my God, எனக்கு நார்மல் டெலிவரியை கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா. He is true to give a normal delivery for us. அந்த அந்த டெலிவரி டைம்ல In that அவங்களுக்கு period of சரியான labor, வலி வந்தது. The labor pain is she is bad ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போனாங்க. and they went hospital. டாக்டர் சொன்னாரு, Doctor said, இந்த பேஷண்ட சிசரினுக்கு நேரா கொண்டு போங்க. just lead these patients to cesarean. அந்த பாஸ்டர் சொன்னாரா, But pastor என் says, ஒய்ஃபுக்கு நார்மல் டெலிவரி தான், my wife is நார்மல் வார்டுக்கு கொண்டு போங்க. just bring her to normal. டாக்டர் ஒரு பக்கம் ஒரு வார்த்தை சொல்றாரு, His doctor says another word பாஸ்டர் ஒரு வார்த்தை and சொல்றாரு. pastor says this is யாருடைய against வார்த்தை அங்க another கேக்குறது? words. Whose words to நர்சுங்க hear? குழப்பத்துல நடுவுல His நின்னுட்டாங்க. nurse was very ஏதாவது ஒரு confused பாதையில and கொண்டு போக சொல்லுங்க. just make some words. விசுவாசத்துல But in அந்த faith, அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப and அவங்க his நார்மல் pastor, வார்டுக்கு கொண்டு they போனாங்க. lead to the normal நார்மல் ward. டெலிவரிக்கு Is normal என்ன நடந்தது delivery. தெரியுமா? What happened you know? தேவன் அற்புதமாய் ஆச்சரியமா God did a miracle and எந்த wonderfully. டாக்டர் முடியாதுன்னு Which சொன்னாரோ doctor says God able. அதே டாக்டருடைய வாயிலிருந்து The வந்துச்சு ஒரு same வார்த்தை, words has come from the doctor mouth. உங்க கடவுள் உங்க கூட தான் இருக்கு. Your God is with you only. ஹalleluya. Hallelujah. ஐயா, இடிந்து போயிருக்கிற நிலைமைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப God is rebuilt which ஒரு is unto me. மெடிக்கல் மிராக்கிள்ஸ் கொடுக்க Is to give a miracle. மருத்துவத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் மருத்துவமனையிலே மட்டுமல்ல, Not only in உங்கள் hospital, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் everybody ஒவ்வொரு பகுதிகளிலும் and each part of தேவன் our life. அற்புதம் செய்ய God to ஆமென். do a புதிதாக miracles கட்டி எழுப்ப, and rebuild இடிந்து newly. போயிருக்கிறவர்களை கட்டி எழுப்ப, devastated உடைந்து people போயிருக்கிறவர்களை and உருவாக்கி broken எழுப்ப, people recreated. ஆமென். நஷ்டமா இருக்கிறவர்களை கர்த்தர் லாபமாக மாற்ற loss and be என் a ஆண்டவர் profit. புதிய காரியத்தை அவர் My செய்வார். God do a new thing. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். God do புதிய new things. காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தோன்ற பண்ணியிருக்கிறார். God is created new Amen. things. Hallelujah. Hallelujah. இடிஞ்சு போச்சு, It's devastated. உடைஞ்சு போச்சு, And it's broken. ஒன்றும் இல்லாமல் It's போய்விட்டது, nothing else. தரையோடு தரையாக மாறிவிட்டது. It's destroyed with the floor and எதையும் floor. பத்தி கவலைப்படாதீங்க. Don't worry anything. எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர் எங்கேயும் போகல. The God never அவர் goes உங்க to கூட change தான் everything. இருக்கிறார். He's always with இயேசு you. உங்க கூட தான் இருக்கிறாரு. Jesus is with you. பரிசுத்த ஆவியானவர் உங்க The கூட தான் Holy இருக்கிறாரு. Spirit is always with பரிசுத்த you. பிதாவாகிய தேவன் உங்க கூட தான் Holy இருக்கிறாரு. Ghost is always with you. எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். Everything he அவர் reaches எல்லாவற்றையும் உருவாக்க கூடியவர். He always creates அவர் everything சொல்ல out of ஆகும். what he spoke, அவர் it கட்டளையிட came to be. நிற்கும். And he ஹalleluya. speak free சொல்லுங்க, word. அவர் சொல்ல ஆகும். For he spoke, it ஆமென். came to அவர் be. கட்டளையிட நிற்கும். And he commanded வார்த்தைகளை to stream. நல்லா பயன்படுத்துங்க. Says, utter the நீங்க words. வார்த்தையை பயன்படுத்த uttering and using பிசாசு the words, உங்களை விட்டு எட்ட ஓடியே the போயிடுவான், demon தெறிக்க will ஓடிடுவான். run away ஆமென். from you. ஹalleluya. Hallelujah. வார்த்தை யாருக்குள்ள நிரம்பி இருக்கிறதோ Which who அவர்களை is filled பிசாசு with the தொடவே word, முடியாது. the demon is not தேவனுடைய touched. வார்த்தையை யாரால் நிரம்பி இருக்கிறார்களோ, The word of God who filled வேதத்தினாலே them, யாரு இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதோ who is filled with the word of அவர்களை God. பிரச்சனை தொட முடியாது, The problem not touched வேதனை them. தொட முடியாது, There is a not வியாதிகள் resistance தொட to முடியாது. that. That disease அவைகளெல்லாம் not touched வரும், them. Everything will ஆனால் come. அவைகள் காணாமல் போய். But they all hide and ஏனென்றால் run out. வார்த்தையை கர்த்தர் அனுப்பி But சுகமாக்குகிறவர். God sent வார்த்தை the words அனுப்பி and he ஜெயத்தை கொடுக்கிற and he ஆண்டவர். sent the ஆமென். words ஆண்டவர் and சொல்லியிருக்கிறார், victorious. God ஆமென், said, பாழானவைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவேன், he rebuilt the devastated இடிந்து ruins. கிடக்கிறதையும் புதிதாக கட்டுவேன். I will build ஆமென். which all is ஹalleluya. vain. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாருங்க, நம்ம நிறைய நேரம் Many இடிக்கும் times. போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். It's very difficult to see when ஒரு வீட்டை நம்ம destroy. இடிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். To destroy a house is ஆனா very difficult. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், But understand one thing. இடிக்கிறதுனால For என்ன destroying, நன்மை நடக்கும் தெரியுமா? what the goodness will புதிய happen. சிந்தனைகள் It's உண்டாகும். a new thought we create. முன்னாடி கட்டியிருந்த வீட்டுக்கும் Before the house was building, இடித்த பின்பாக கட்டப்பட்டிருக்கிற and half வீட்டுக்கும் destroyed and the new என்னாலே house, சொல்ல முடியும், I can able to 100% see வித்தியாசம் 100% காணப்படும். was differently. எப்படிப்பட்ட வித்தியாசம் தெரியுமா? How the different ஒரு it was. பெரிய சந்தோஷம் There's a full of happiness புதிய வீட்டுக்குள்ள போகும்போது இருக்கும். when you're going to your new ஏன்னா house. அந்த வீட்ல என்னெல்லாம் குறை இருந்துச்சோ Which are the listeners in the அத்தனை whole house. குறையும் இங்க சரியாயிரும். But is everything fulfilled in என் the new ஆண்டவர் சில now? குறைகளை நீக்குவதற்காகவே So God சில make all the வீடுகளை listeners. இடிப்பார், Sometimes he சில destroyed காரியங்களை houses. உடைப்பார், So he broke சில some காரியங்களை தகர்ப்பார். And some அவைகளை drastic உங்களுக்கு something. நேர்த்தியாக செய்வதற்காக, To do a very அவைகளுக்கு உங்கள் perfectly. இருதயத்துக்கு நிறைவாக கொடுக்கும்படியாக, And to fill with your உங்கள் hearts ஆமென் of உங்கள் goodness. சிந்தனைகளுக்கு அது பெரிய சந்தோஷத்தை And give கொடுக்கும்படியாக
மாதிரியாக happiness to your சில cause. காரியங்களை உடைக்கும் பொழுது Something got நீங்கள் devastated. கவலைப்படாதீங்க. Do not to worry. கர்த்தர் அதை திரும்ப கட்டி எழுப்ப Again, God போதும். will rebuild it. அல்லேலூயா. Hallelujah. அவர் நிச்சயமா கட்டி எழுப்புவார். Surely கட்டி he will எழுப்புவார். rebuild. ஆமென். Surely ஹalleluya. he will rebuild. Hallelujah. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். God has நான் promised. புதுசா கட்டி I will எழுப்புவேன். rebuild you newly. நீங்க கட்டப்படுவீங்க. You will rebuild பக்கத்துல again. கைப்பிடி சொல்லுங்க, நீங்க Just புதுசா hold each other கட்டப்படுவேன். and say, you will rebuild ஆமென். again. உனக்கு கர்த்தர் புதிய காரியத்தை God செய்வார். will do a new சொல்லுங்க things சொல்லுங்க, for you. புதுசா கர்த்தர் உனக்கு God செய்வார். will do new thing for ஆமென். you. ஹalleluya. நீ Hallelujah. கட்டப்படுவாய். You will build again. புதிதாக கட்டப்படுவாய். Build again newly. உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் புதுசா கட்டுவார் ஐயா. Your family life, God will build ஆமென். again ஹalleluya. newly. Hallelujah. அதுக்காக ரீமேரேஜ் கிடையாது. I'm not saying again ஆனா remarriage. இருக்கிற வாழ்க்கையிலேயே But you are having the கர்த்தர் life. ஒரு புதிய அனுபவத்தை God தருவார். give a new ஒரு experience புதிய in this life. சந்தோஷத்தை And தருவார். give a new ஆமென். happiness. ஆமென். ஆமென். 1ஆம் தேதி நாங்கள் சொன்னோம், Is for the one the அந்த bed I பழைய says. மனைவியையே கர்த்தர் மாத்தி புதுசா The கொடுத்துருவார். whole wife got changed and give us a new one. எங்கெல்லாம் அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிச்சு கரெக்டா Where to tap, லெப்பெல்லாம் where to பார்த்து and டிங்கரிங்லாம் பார்த்து all make to ஆமென். clear அதே well. மனைவியை கர்த்தர் உங்களுக்கு The புதுசா same wife காட்டிடுவார். God will give a new Amen. one. Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதே கணவன் தான். The same ஆனா husband. கர்த்தர் அந்த கணவனை But God எங்கெல்லாம் make your தட்டணுமோ husband. அங்கெல்லாம் Where தட்டி to build and where நீங்க to clear. விரும்புகிறது போல கர்த்தர் How மாற்றி your wishes God will change. பயப்படாதீங்க. கர்த்தர் You உங்களுக்கு don't புதிய fear. காரியத்தை God செய்வார். will do a new thing உங்க for குடும்ப you. வாழ்க்கையில In your கர்த்தர் புதிய family காரியத்தை life, God செய்வார். will do a new thing. ஐயோ, நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக Before என் I'm married, கனவுகள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. my dreams were very என் different. கனவுகளிலே ஒரு துளி கூட நடைபெறவில்லை. Is nothing to எல்லாம் fulfill. எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. Everything was disappointing. எல்லாம் உடைந்து போய் இருக்கிறது. Everything is ஆண்டவர் destroyed. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா? God do any உங்களை miracles. பார்த்து தான் கர்த்தர் God பேசிக் is கொண்டிருக்கிறார். speaking to you only. உங்கள் திட்டங்களை விட, Your plans உங்களுடைய more. எண்ணங்களை விட, Your thoughts உங்களுடைய more. விருப்பங்களை விட Your desire என் more. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை And உங்களுக்கு God செய்ய is அவர் going to do a போதுமானவராக new things. Is enough to do ஆமென். that. Amen. ரொம்ப சிறப்பா செஞ்சு He முடிப்பார். will do perfectly. மிகவும் சிறப்பா செஞ்சு முடிப்பார். He will do perfectly. அவர் சொல்லியிருக்கிறார், நான் He எதெல்லாம் says, இடிச்சு போயிருக்குது which are these things are devastated. பாருங்க, இடிச்சு போயிருக்கிறத பார்த்தா மனுஷங்களுக்கு பிடிக்கவே Is பிடிக்காது. human not like when it's Hallelujah. devastated. Amen. நமக்கும் பிடிக்காதுதான். We all do not. சில பேருக்கு வாழ்க்கையை வாழ பிடிக்காம இருக்கும். Some people not to wish to live. சில பேருக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காது. Some people not wish to go to job. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா Yeah, education, they ஏதோ பரலோகத்துக்கே போன மாதிரி ஒரு பெரிய it's like சந்தோஷம் இருக்கும். went to heaven, they ஸ்கூலுக்கு happiness. போறதுக்கே பிடிக்காது. They don't wish to go to காலேஜுக்கு school. போகிறதுக்கு பிடிக்காது. They don't wish to go நிறைய college. நேரத்துல நம்ம உடைக்கப்பட்ட போது நம்ம Many வாழ்க்கையை times we are நம்ம broken. வெறுத்துருவோம். We hate our life. கர்த்தர் என்ன செய்யறார் But தெரியுமா? what God says, ஆண்டவர் உங்க இருதயத்துல கூடிய எல்லா வெறுப்பையும் எடுத்து போட்டு all your hurting in your எதை heart, குறித்தா உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு வருமோ when you get a அதை satisfaction கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்து that God gives to this month, அவைகளினாலே உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தினாலே the உங்களை happiness அலங்கரித்து which comes and we உங்க decorate வாழ்க்கை you எல்லாம் கர்த்தர் புதுசா and மாத்தி make everything new. ஹalleluya. Hallelujah. 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 Amen. Hallelujah. Amen. Amen. ஆண்டவர் என்றைக்குமே நம்மை ஒரு சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல. God never make you a captive. நம்மை புதிதாக கட்டி எழுப்பக்கூடியவர். Our God to rebuild a newly மனுஷங்க created. நம்மள உடைப்பான் பாருங்க. Human used to break மனுஷனுடைய us. வேலையே உடைக்கிற வேலை The தான். humankind is Amen. used to break. சில பேர்லாம் 5 நிமிஷம் தான் பேசுவான், Some people use அந்த only ஆள் 5 அப்படியே minutes சாச்சிட்டு போயிடுவான். and make to the person to Amen. leave out. Amen. அப்படி ஆள்கிட்டலாம் உறவு வச்சுக்காதீங்க. You don't make relation with that அவன் person. கிழக்க வந்தானா நீங்க மேக்க You ஓடி. come to the other side, you Amen. just run out of the Hallelujah. other side. Amen. தேவனை பத்தி ஒருத்தன் தூசணமா பேசுறானா, If some someone says, நான் போய் bitterly, அவன வழக்காடி நான் I ஜெயிச்சிருவேன். will cruel with them and வேண்டாம், overcome. டோன்ட் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க நீங்க பிரச்சனை யாரு பண்ணாதீங்க. கூடயும் போய் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. You don't fight with anybody நம்ம else. சொல்லுவோம் துஷ்டனை கண்டா, If you see any wicked persons, ஆனா இன்னைக்கு நம்ம துஷ்டன் கூட தான் இருக்கிறோம். but we are with the wicked ones. ஹalleluya. Hallelujah. எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். You do everything. ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு விசேஷமான புதிய ஞானத்தை கொடுத்து I'll give அவங்களுக்கு you a நடத்தும். specific and unique knowledge to Hallelujah. you. Amen. ஹalleluya. Hallelujah. யார் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க கூட உங்க உறவை நீங்கள் துண்டித்து வைத்துக் கொள்ளுங்க. Just break out your relationship who are ஆண்டவர் பாருங்க, disturbing you. நிறைய நேரம் Many அப்படிப்பட்ட times, oh God. மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு முன்னாடி கொண்டு வருவார். And he lead before us. Amen. Amen. பைபிள் காலேஜ்ல நான் படிக்கும்போது When I was in the Bible college, ஒருத்தர் என்னோட சீனியர் my seniors once, என்ன ரொம்ப கொடுமை பண்ணுவார். he used to cruel me Lord. ரொம்ப கொடுமை பண்ணுவார். He யோ used to cruel யோ me. வெற்றி இங்க வார்மியா He's coming. அப்படிம்பார். He எனக்கு says, 2 வருஷம் சீனியர். He's 2 members. சூப்பர் of சீனியர். seniors. There's a super senior. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். I will get tensions. while looking at ரட்சிக்கப்படாதவன் கூட அவ்வளவு தப்பு பண்ண மாட்டான். him. So are not salvations they do now more. பைபிள் காலேஜ்ல sins, அவ்வளவு தப்பு பண்ணுவார். but they do more ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டார். They do any of the அப்போ நான் persons. அவர்ட்ட போய் நிக்கும்போது அவர் சொல்றாரு, I stand before them. He ஓ வெற்றி, says, so Vetri, பைபிள் காலேஜ் மட்டும் உம்மை உருவாக்காது, it is not Bible college to create. நானும் உம்மை உருவாக்குவேன். I too also create you. என்ன வந்து கர்த்தர் உமக்காகவே இந்த பைபிள் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. God stand me before for you. அப்புறம் தான் எனக்கே ஒரு தெளிவு வந்துச்சு. Then only I have one ஓ clarity. நம்மள சரி பண்றதுக்காக
உடைப்பதற்காகவே to இந்த make மனுஷனை us கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். correct and God bring this அவரை person. பார்க்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் ஆண்டவர் அப்படியே ரிலீஸ் பண்ணார். God make to release all my தேவன் tensions இந்த while looking. மனுஷனை கொண்டு என்னை எதெல்லாம் உடைக்க விரும்புறாரோ Where are the things want அதெல்லாம் God என்ன break me உடைக்கிறதுக்கு நான் by ஒப்பு through this கொடுத்தேன். man. I just commit நிறைய myself. சுபாவங்களை அவர் மூலமா கர்த்தர் உடைச்சார். God broke me a lot of characters ஆமென். through 3 வருஷம் அவர் முடிச்சு போகும்போது after he அவர் சொன்னார், யோ வெற்றி நீர் தேறிட்டீயா, victory you தேறிட்ட. overcome your ஆமென். good. ஹalleluya. Hallelujah. ஆமென். உடைக்கிறவனுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உருவாக்கி Before காட்டுகிறது. broken God make us to ஹalleluya. rebuild. நம்மளை உருவாக்கி நம்மளை அப்படியே to rebuild. உடைச்சு போட்டன சின்னாபின்னமா கர்த்தர் மாத்த He's மாட்டார். not a scattered lord of. ஆனா அந்த மனுஷன் என்ன நடந்தது தெரியுமா? But what happens பைபிள் காலேஜ் முடிஞ்சு சில வருடங்கள் தான் ஊழியத்துல after இருந்தார். a few years he was in என்ன the நடந்துச்சோ ministry. தெரியாது. I don't know what happened. அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். And he suicide and அந்த died. வார்த்தையை கேட்டோனே எனக்கு ரொம்ப மனசே When I உடைஞ்சிட்டு. heard these words, I was broken heart. ஆமென். ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சுபாவம்? Why this character? எதற்காக ஒரு மனிதனை என்னுடைய வாழ்க்கையில நீர் கொண்டு வருகிறீர்? Why you bring this man அந்த to my மனுஷனுடைய life? வாழ்க்கை ஏன் இப்படி முடிகிறது? Why he's ended like this? சில காரியங்களை சில மனிதர்களை கர்த்தர் நம்மை உடைப்பதற்காகவே பயன்படுத்துவார். God used some persons to break Amen. us. Amen. சில மனிதர்களை கர்த்தர் உருவாக்குவதற்குனே Some பயன்படுத்துவார். people God make us to Amen. rebuild us. ஒரு ஊழியக்காரர்ட்ட நான் போய் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, போன வாரம் அந்த சென்னைக்கு நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். I went to a meeting. I asked அந்த prayer. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அது எனக்கு ரொம்ப After he- டச்சிங்கா இருந்துச்சு. It was very touching. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் நான் பிரேயர் எனக்கு ஒரு பிரேயர் பண்ண முடியுமா? Just please pray for அந்த me. I ஊழியக்காரர் requested. டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே மார்பிள அணைச்சி He hugged எனக்கு me ஜெபம் with பண்றாரு. his- எனக்கு and he ஷாக் prayed. I ஆயிருச்சு. was get shocked. என்னடா அந்த மனுஷனை நம்ம ஜெபம் பண்ண தான் I சொன்னோம், just asked only இந்த request மனுஷன் prayer. நம்மள கட்டி பிடிச்சு But he ஜெபம் hugged பண்றாரு. and pray. அப்பதான் நான் யோசிச்சேன், Then only I சில realized மனிதர்களை கர்த்தர் some நம்மை people அரவணைப்பதற்காகவே to கர்த்தர் hug ஏற்படுத்தி us and to வச்சிருக்கார். comfort us, ஆமென். God make that நீங்க person. உடைக்க மட்டும் பட மாட்டீங்க, Not only you break, உங்களை அரவணைக்கிறதுக்காகவும் and கர்த்தர் to ஒரு make மனுஷனை for எழுப்புவார். console, that is God நம்முடைய can make ஆண்டவர் our person. புதிதாக செய்கிறவர், A God would do புதிய new- காரியத்தை a செய்கிறவர். God will do new அவன் things. மனுஷன் உங்களை உடைக்கும் பொழுதெல்லாம் The man who are broke பரிசுத்த you, ஆவியானவர் உங்களை the Holy புதுசா Spirit, கட்டி he will எழுப்பிக்கிட்டே rebuild இருப்பார். you newly, ஏதோ ஒரு கேரக்டர் உங்க வாழ்க்கையில சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். some attitude is ஹalleluya. a stage in your ஏதோ life. ஒரு காரியத்தை கர்த்தர் உடைக்கிறது நிமித்தமாக For அதை breaking செய்து கொண்டே some இருப்பார். things, you ஆமென். doing some other ஹalleluya. things in your life. சில Amen. பொருள் நம்ம கேட்ட உடனே கிடைக்காது. Some பாத்திருக்கீங்களா? things he has doesn't get கேட்ட suddenly. உடனே கிடைக்காதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். And we get hurt a lot when ஆனா we அது not சில have மாதம் received. கழிச்சு, But many months சில has வருஷம் passed, கழிச்சு many years has அது passed. நமக்கு கிடைக்கும் போது When we receive that, அந்த பொருளை வச்சு நம்ம என்ன கொஞ்சம் தெரியுமா? is how we used இதுக்கு to தாண்டா feel நான் that. இவ்வளவு வருஷமா I காத்திருந்தேன், waited for a long year for இத்தனை this. வருஷமா இதுக்காக தான் நான் For காத்திருந்தேன், this only I waited a இதுக்காக long. தான் நான் கண்ணீர் வடிச்சேன், For this I teared இதுக்காக out. தான் நான் விழுந்து கிடந்தேன். For this அதை I fell down கர்த்தர் என் all கையிலே the days. வாய்க்கை செய்திருக்கிறார் God என்று made சொல்லி possible to my அந்த hand. பொருளோட வேல்யூ, The அந்த value of மதிப்பு the things தெரியணும் and என்பதற்காகவே To see the தேவன் சில know the பாதைகளிலே நம்மை things of நடத்துவார். God lead us Amen. some part. ஹalleluya. Hallelujah. சில பொருளோட மதிப்பு நமக்கு தெரியாம நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோம். We used to misuse, we don't know அதை the value of எல்லாம் some things. கர்த்தர் பிளாக் பண்றதுக்கு And make உடைக்கிறதுக்காக everything தான் to resist and to block. கர்த்தர் சில அனுபவத்துக்குள்ள நம்மள God make us நடத்துவார். some ஆமென். new experience. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆமென் இடிந்து போயிருந்த வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். Is God rebuild one ஆமென். man's எடுத்து life? வாசியுங்கள் Is மார்க் எழுதின சுவிசேஷம் Just read the Gospel ஐந்தாம் of Mark, அதிகாரம் chapter 5, மூன்றாவது வார்த்தை is verses 3. வாசிங்க பார்க்கலாம். மார்க் 5:3. Is Mark 5. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சா? எங்க இருந்துச்சா? Where? கல்லறையில. யாருக்காவது Is it வீடு true? கல்லறையில இருக்குதா? Is some other houses in tomb? ஆமென். யாராவது சுடுகாட்டுல வீடு வச்சிருக்கீங்களா? Is some other houses in the graveyard? சுடுகாடு பக்கத்திலேயே நம்ம வீடு வாங்க மாட்டோம்ல. We not buy a ஆனா house அந்த in மனுஷன் the எங்க இருந்தானா graveyard. வாழ்க்கை? But where his life is சுடுகாடு. is on the tomb. கல்லறையில அவன் வீடு. His house is in what the graveyard. அவன் தங்கி இருந்ததே கல்லறையில தான் இருக்கிறான். He stayed in the graveyard. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Just think about how ரொம்ப உடைக்கப்பட்ட வாழ்க்கை. is a very broken life. ஏன்னா அவனை ஊருக்குள்ள வைக்க மாட்டேன்ட்டாங்க. They not keep there in their பாக்குறவங்களை cities. எல்லாரையும் அடிப்பான். Who are seeing he பாக்குற used to எல்லாரையும் ஓடி போய் கடிப்பான். and used to கல்ல தூக்கி bite எறிவான். and used to stone பார்த்தா சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சு விட்டுருவான். and tear their all the இவனை sturdies. ஊருக்குள்ள வைக்க If கூடாதுன்னு you haven't this living அவனை place, ஊருக்கு வெளியே துரத்தி just run out from இப்போ the அவன் living எங்க place. இருக்கிறானா? Where he was இருக்கிறானா? was in the graveyard. சில பேருடைய வீடே கல்லறை மாதிரி தான் Some இருக்கும். other house is like Amen. a graveyard. Hallelujah. Hallelujah. எந்த சிரிப்பு சத்தமும் There கேட்காது. is a no laughing. ஆமா.
போனோன்னு அது கிச்சன்ல போகும், He is இந்த going to டீ குடி, kitchen. அது அவர் பாடு Say, குடிப்பாரு. have some tea and இந்த he has to, ஹாஸ்பிடல்ல மாத்திரை கொடுத்த மாதிரி and when சோறுக்கு they are டைமுக்கு வரும், சாப்பிட்டுட்டு அப்படியே and எந்த eat food, சத்தமுமே இருக்காது. there's also no sound in their house. சில வீடு தான் பெருசா இருக்கும், Some people houses பெட்ரூம் is ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கும், is a two of more bedrooms. பாத்ரூமுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்கும், Is a one time more of எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும். restrooms. Oh, everything was ஆனா strict, இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லாம but இருக்கும். there is no happiness inside. அந்த குடும்பத்துக்குள்ள சிரிப்பு சத்தமே கேட்காது. There is no laughing sound உங்க inside. வீட்ல சிரிப்பு சத்தம் கேக்குதா In your இல்லையா? house is there or not? கொரட்ட சத்தம் தான் கேக்குதா? It's only the snoring ஆமென். sounds. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ந்து களி The கூறுவார். children's child of God will Hallelujah. always be rejoiced and உங்க happy. குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலை Is the stage is ஒரு like சுடுகாடு போல மயான வாழ்க்கையாக இருக்கலாம். it may be a deserted like வீட்ல a சந்தோஷமே graveyard. இல்ல. There is no happiness. வீட்ல ஒரு நாள் கூட நாங்க சிரிச்சு பேசுனதே We கிடையாது. never talk with எங்க smile. வீட்ல நாங்க ஒரு மகிழ்ச்சியோட இருந்ததே We கிடையாது. never be rejoiced in our house. அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட உங்க குடும்பத்தை In this broken கர்த்தர் family, உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். God promised ஒரு புது you, காரியத்தை நான் செய்ய I'm going போகிறேன். to do a new நான் ஒரு things. புதிய காரியத்தை உங்க வீட்டுக்குள்ள நான் செய்ய I'm போகிறேன். going to do a new things எந்த in your வீடு family. மயான மாதிரி இருக்கிறதோ, Which house is எந்த like a வீட்ல desert? சமாதானம் இல்லாமல் Which இருக்கிறதோ, house is no peace? எந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, There is no எந்த peace. குடும்பத்துல நீங்கள் விரும்புகிற மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ, Which house there is கர்த்தர் no அந்த happiness குடும்பத்துக்குள்ளே you expect ஒரு in மன that house. மகிழ்ச்சியை கொடுக்கிறார். God is giving ஒரு a பெரிய joy. சந்தோஷத்தை God கொடுக்கிறார். given a happiness. ஒரு ஆரவாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். God given ஆமென். a அவருடைய சமாதானத்தையே உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் கொடுத்து God given ஒரு His புதிய own காரியத்தை peace கர்த்தர் to you செய்கிறார். and do a ஆமென். new thing for ஹalleluya. us. Hallelujah. வீட்ல நல்ல பிள்ளைங்க கூட நல்ல பெற்றோர்கள் நல்லா பேசி Just நல்ல parents to ஆமென் talk நல்ல with your சந்தோஷமா children சிரிங்க. and be ஆமென். rejoice and laugh. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. நேத்துக்கு எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. Is yesterday one incident happened in my house. ஈவினிங் ஆச்சு. Is evening நான் என்ன பண்ணேனா சரி what I என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிட்டே இருக்கும்போது when I was thinking என் கல்யாணத்துல எடுத்த கோட் பேண்ட் எடுத்தேன். I take my all the என் மனைவி wedding கட்டில coats. உட்கார்ந்திருந்தாங்க. My wife was sitting in கல்யாணத்துல இருக்க கோட்டையும் பேண்டையும் பார்த்த உடனே well she's என் looking me மனைவிக்கு அவ்வளோ சிரிப்பு. she used to laugh நீங்க a எதுக்கு lot. சிரிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. I don't know why you all ஏன்னா laughing. அப்ப இருந்த கெட்டப்பும் இப்ப இருந்த கெட்டப்பும் வித்தியாசம். The difference between now அவளுக்கு and சிரிப்பு அடக்கவே முடியல. she got able to அவ control அவ்வளவு நேரம் சிரிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். I was very அந்த happy பேண்ட நானும் கலட்டவே இல்ல. I also not அந்த remember கோட்டை the நானும் pant. கலட்டவே இல்ல. I also not remember the ஆமென். coat. Amen. ஹalleluya. Hallelujah. மத்தவங்களை To சந்தோஷப்படுத்துறதுக்கு make others happy, ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கார். God given the grace to உங்க us. குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருங்க. Be happy in your கணவன் family. மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி With your உண்டாகும். spouse, be a goodness, ஒருவேளை a அப்படிப்பட்ட happiness ஒரு in your- மன மகிழ்ச்சி இல்லாம இருக்குதா? You don't have that peace and சில ஆளு happiness. ஃப்ரெண்ட்ட போனா நல்லா பேசுவோம். Some மாப்ள people used to talk with their friends very well. ஊமா மனைவியை பார்த்தோனே When என்ன she's looking and he looking your wife just எடுத்து like that. Do it. தயவு செய்து கணவன்மார்களே His husbands you உங்க are மனைவி கிட்ட நீங்க நல்லா சிரிச்சு பேசணும். just laugh and ஆமென். talk with good மனைவிமார்களே spouse. The வேற spouse, ஆட்களெல்லாம் சிரிச்சு பேசிராதீங்க. you don't laugh with உங்களை பார்த்தா others. தங்கமானவங்களா You இருக்கீங்க. are ஆமென். looking very good. சில பேர் மத்தவங்க கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. Some people are just Hallelujah. laugh with others. உங்க கணவன்ட்ட நல்லா சிரிச்சு பேசுங்க. Just laugh to your உங்க மனைவி கிட்ட நல்லா சிரிச்சு laugh பேசுங்க. with your wife. உங்க laugh with your பிள்ளைங்க கூட wife. நல்லா சிரிச்சு பேசுங்க. Just laugh, talk with your ஹalleluya. children. அப்பா ஒரு இஞ்சி தின்ன குரங்கான இருப்பாரு. Is a father like பிள்ளைங்க அப்படியே இருக்கும். and children also too. அப்படி இருக்காதீங்க. Don't ஆமென். be like. ஹalleluya. Hallelujah. ஆமென். உங்க தகப்பனாரா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளை நல்லா Fathers, you கொஞ்சுங்க. are just pay உங்க to பிள்ளைங்க கூட your நல்லா பேசுங்க. and talk with your உங்க பிள்ளைங்களுக்கு children. என்ன வேணும்னு கேளுங்க. Ask what you want. ஏதாவது நான் செய்யணுமான்னு கேளுங்க. Ask I do உங்க anything. பெற்றோர்களுக்கு கேளுங்க. Just ask your அந்த parents. அப்படி நீங்க அந்த உறவை கர்த்தர் இந்த மாதத்திலே புதிதாக Our மாற்றுகிறார். God is renewing ஒரு the புதிய relationship, அன்பையும் the new ஒரு love புதிய ஐக்கியத்தையும் and the new ஆமென் unity. கர்த்தர் இந்த மாதத்திலே புதுசா உங்க குடும்பத்திலே God கர்த்தர் giving தருகிறார். to you, எத்தனை commanding பேர் to you, வேண்டும் என்று living in your விசுவாசிக்கிறீங்க? house. How many of you ஆண்டவர் want உங்க to குடும்பத்துக்குள்ள நீங்க விரும்புகிற சந்தோஷத்தை தருவார். God will give நீங்கள் what the விரும்புகிற மன expectations of மகிழ்ச்சியை happiness. கர்த்தர் தருவார். God will give நீங்கள் the விரும்புகிற what the சமாதானத்தை joy of கர்த்தர் தருவார். God will give the peace இவன் in வாழ்க்கை yours. கல்லற வாழ்க்கையாக இருந்தது. His life was like a எல்லாராலும் graveyard. ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. Everyone just received யாராலும் கண்டு கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. no one to notice his life. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. His life அவன் was. வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தார். In his life God வாழ்க்கையில came. இயேசு கிறிஸ்து வந்தார். In his life அவன் God எந்த came. மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வருகிறாரோ Which man's life அவனுடைய is God's வாழ்க்கையை comes. கர்த்தர் புதிதாக மாற்றி God make விடுகிறார். him ஒரு renew புதிய his life. அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். God give a new அவன் இந்த வசனத்தை நீங்கள் experience. வாசிக்கும் பொழுது While reading these அவனுடைய verses, குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. his house was அவனை in the graveyard. சங்கிலிகளினாலே கட்டி They tied with the chains. ஒருவனாலும் Is ஆமென் no one. அவனை சங்கிலினால கூட கட்டுறதுக்கு ஒரு நாள் முடியலையா. Is no one can able to அவன் bind him எவ்வளவு with chains. பெரிய ஆமென்
வீரமா இருந்திருப்பான் நினைக்கீங்களா? Just think he was very strength. அவனுக்குள்ள பிசாசு இருந்ததனால Inside there's a demon. அவனுக்குள்ள ஒரு பெரிய வீரம். That is one strength. ஆமென். லேகியோன் என்கிற ஒரு பெரிய பிசாசு அவன் ஆண்டு கொண்டிருக்கு. Is a legion like a he சில பேரை was கண்ட்ரோலே inside. பண்ண முடியாது. Some people we can't able to control. Hallelujah. Hallelujah. நீங்க கண்ட்ரோல் ஆகுறீங்களா? You are controlling or not? Or you have a control yourself? நீங்க உங்களை கண்ட்ரோல் உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குதா? You have a control. உங்களை நீங்களே மீறி பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ பேய் இருக்குன்னு அர்த்தம். Something is inside us. Amen. சில பேர் கோவப்பட்டா நிறுத்தினா நிறுத்த மாட்டான். Some people get in upset, they want to அப்படியே stop. கை கால் எல்லாம் உதடும். If they to shake their hand and their legs. அப்படி இருக்க கூடாது. யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாத ஆவி உங்களுக்குள்ள செயல்பட கூடாது. Uncontrolled spirit is not உங்களுக்குள்ள inside. பரிசுத்த ஆவியானவர் இருப்பார்னா, If he is the Holy Spirit inside you, சில பேர் பரிசுத்த ஆவியில நிரம்பும்போது அல்லேலூயா அல்லேலூயா is filled with the Holy Spirit. அங்க இருக்கிற எல்லா ஆளையும் காலி பண்ணி And used to பொத்துன்னு விழுந்து and we fell ஆமென். down. பரிசுத்த ஆவியான கண்ட்ரோல்க்குள்ளவர். If Holy Spirit அவரை was in the control, நம்ம சரியா பயன்படுத்த முடியும். we can able to அவர் use நமக்குள்ள correctly. வரும்போது When he நல்லா come தெரியும். inside, he will ஆமென். know well. அல்லேலூயா. Hallelujah. நம்மள கண்ட்ரோல் பண்ண தெரியணும். We to know how உங்களால to control கோபத்தை us. கண்ட்ரோல் பண்ண முடியுதா? You can able to control your சகோதரரே, feelings. பாத்திரம் பறக்குதா? The husband you are ஆமென். this vessels to blow. என்ன குழம்பு வச்சிருக்கிற? Which என்ன gravy குழம்பு you வச்சிருக்க have. பார்த்தா தான் தெரியும். Just நீ looking பார்க்காம will be சொன்னா able to என்ன know. குழம்பு வச்சிருக்கிற அந்த Without குழம்பு looking தான். your sayings, that's ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. எப்போ பார்த்தாலும் All கண்ட்ரோல் days இல்லாத கோபம். uncontrolled furious. கணவனை பார்த்தா எரிஞ்சு விழுகிறது. Looking husband you மனைவியை பார்த்தா எரிஞ்சு விழுகிறது. and you're looking a wife பிள்ளைகளே, bitterness children. அப்பா சகோதரர்களே, Is உங்க brothers. அப்பா கிட்ட நல்ல அன்பா இருக்கீங்களா? Is you love with your parents? சில பிள்ளைங்க பெற்றோரிடத்துல சரியா பேசுறதே Some இல்ல. children's not talking with their parents well. கோவப்பட்டு பேசுறது. Furious and என்னால hurt and கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. I'm able to control my feelings. ஆமென். சில விதமான சண்டைகளை என்னால நிறுத்த முடியல. I can't stop some of the street. சில விதமான எண்ணங்களை என்னால நிறுத்த முடியல. Sometimes I can't control my கர்த்தர் thoughts. சொல்றாரு, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். I'm doing a new அதுல thing. எல்லாவற்றிலும் In நான் உனக்கு ஒரு everything, கட்டுப்பாடை I கொடுக்க have one விரும்புகிறேன். control. எந்த ஆவியையும் கட்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். எந்த ஆவிகள் உங்களுக்கு ஆமென் மேலாக செயல்பட்டாலும் அதை உடைத்து ஜெயமெடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் ஆமென் புதிதாக உங்களுக்குள்ளே தருகிறார். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரான இருக்கிற சத்துரு மடங்கடிக்கப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். இதுவரையிலும் அடங்காததை கர்த்தர் இந்த மாதத்திலே அடங்க வைப்பார். அப்படிப்பட்ட புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எந்த மனுஷன் உங்களுக்கு அடங்க மாட்டேங்கறானோ அந்த மனுஷனை தேவனுடைய சமூகத்துல அடக்கம் பண்ணிருங்க. ஆமென். நேர்ல போய் அடக்கம் பண்ண முடியாது. தேவ சமூகத்துல அவனை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த மனுஷனை நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க. இந்த மனுஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. இவன் எனக்கு அடங்கவே மாட்டேங்கறான். ஆமென். நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உங்க ஆபீஸ்க்கு போங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு உங்க வேலைக்கு போங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூல் காலேஜுக்கு போங்க. அந்த மனுஷனுடைய ஆவியை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றுவார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. நெருக்கப்பட்டு யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாததை இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம நிறைய நேரம் நம்மள நாமே கட்டுப்படுத்த முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆமென். நிறைய பேருக்கு சாப்பாட கண்ட்ரோல் பண்ண தெரியாது. எவ்வளவு போட்டாலும் சாப்பிட்டே இருப்பான். ஆமென். பெரும் தீனி. The gluttony persons. அப்படிப்பட்டவங்க உங்க கழுத்துக்கு நீங்க என்ன செய்யணுமா? What you to do? என்ன வைக்கணும்? What you to do? கத்தி வைக்கணுமா? You to keep the sword. அப்ப உங்க மனைவி தட்டுல சாப்பாடு வச்சிட்டு கத்தியை கழுத்துல வைக்கிறீங்க. ஓ, நிறைய சாப்பிட்ட. You have lot of used to. அப்படி இல்ல. It's not like that. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். We to have all the limits. நம்மால வெளிய போயிட்டு வந்தனா எப்பனாலும் சாப்பிடுவான். Is whenever you 3 நேரம் வண்டி எடுத்து வெளிய போனா 3 நேரம் உட்கார்ந்து சாப்பாடு போடு. சாப்பாடு போடு. சாப்பாடு போடு. இதுன கல்யாண வீடு என்ன? ஆமென். ஹalleluya. வேலைக்கு போறது இல்ல. Not go to job. வீட்டை சுத்தி வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? Roaming a house, what it will do? ஒண்ணும் இருக்காது. Nothing. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்திலே செய்கிறார். எதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படலையோ அதையெல்லாம் உங்கள் கட்டுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை உடைஞ்சு போன வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். அவன் யாரும் தேடி வராத அவனை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். ஆகையால் இன்றைக்கு நாம் பரிசுத்த
சுத்தமாக Now we are மாற்றப்பட்டு a holy hand. தேவனுடைய பிள்ளைகளாக And இருக்கிறோம். we become a ஆமென். child of God. ஹalleluya. Hallelujah. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது His answer மார்க் says, 5ஆம் அதிகாரம் is Mark ஆமென் 5, 15வது வார்த்தையை வாசிக்கும்படியாக verses கேட்கிறேன். 15 to read. வாசிங்க பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து அவன் பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து அவன் பாருங்க அவன் வாழ்க்கையில ஆண்டவர் புதுசா ஒண்ணு செஞ்சிருக்காரு. God did a new things in his life. இதுவரைக்கும் வஸ்திரம் தரிக்காதவனுக்கு கர்த்தர் புதுசா ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். God gave a new cloth which அடுத்து is என்ன not செய்றாரு? yet clothed. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இதுவரைக்கும் உட்காரவே இல்லங்க. He is not still yet. அந்த பேய் அவனை உட்காரவே விடல. The demon is Amen. not made to see the Hallelujah. person. Amen. வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். The God will do new things. ரெஸ்டே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? You are living without rest. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய காரியத்தை செய்றாரு. God will do a new things நல்ல for you. ரெஸ்ட கர்த்தர் And கொடுக்க giving a போகிறார். new ஆமென். rest to you. இதுவரைக்கும் அவன் வஸ்திரத்தை உடுத்துறாதவனே Is until கர்த்தர் ஒரு not வஸ்திரத்தை unclothed, உடுக்க வைத்தார். God make to clothed him. அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை செஞ்சார். And he did a new வஸ்திரம்ங்கிறது things. மானத்தை மறைக்கிறதுக்கு. Is that the cloth ஆமென். to cover our ஹalleluya. shames. ஆனா இன்னைக்கு மானத்தை மறைக்கிற மாதிரி வஸ்திரம் போடுறதே இல்ல Now we பெண்கள். not had this shame. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா had the இருக்கட்டும் clothes without- நம்ம பிள்ளைங்க பரவாயில்லை. Our children are good. பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் காஸ்டியூம்ஸ் மாறுமா என்னமோ தெரியாது. So we have to go ஆமென். to ஹalleluya. the costumes நம்ம change our நம்ம life. நம்ம என்னைக்குமே மத்தவங்களை இடறல் அடையக்கூடிய We ஆடைகளை not to tempt others. அணியவே The dress we not. கூடாது. பாருங்க Bad. இந்த வஸ்திரத்தை அவன் தரிச்சு உட்கார்ந்திருக்கான். He wear that cloth and said. அவனுடைய மானம் இதுவரைக்கும் His shame அவன் ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. is all ஆனா the places இயேசு were கிறிஸ்து seen. வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யும் போது Jesus Christ did a new thing in his life. கர்த்தர் எந்த அவன் ஊர்ல அவன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி In which place he was shamed and ட்ரெஸ்ஸே fell இல்லாம down, சுத்துனானோ where he roamed without dress. அதே ஊர்ல In அந்த that மனுஷனை same place, கர்த்தர் தலை நிமிர God பண்ணி make the man அவனுக்கு to rise நல்ல up his ட்ரெஸ்ஸ head கொடுத்து and given a good புதிய cloth வாழ்க்கையை and given கொடுத்துட்டார். a new life. புதுசா கர்த்தர் செய்றார். ஆமென். God did a new things. உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டிருக்கீங்க, Wherever you have bad எங்கெல்லாம் shame, தலை குனிஞ்சிருக்கீங்க, wherever you feel பண you feel விஷயத்தினால down, நீங்க அவமானப்பட்டிருக்கீங்களா? by the money things you are சில shamed, ஆமென் இல்லாமையினால அவமானப்பட்டிருக்கீங்களா? the unhaving things because of சில that you உயர்வு பதவி உயர்வு கிடைக்காதனால அவமானப்பட்டிருக்கீங்களா? the highness you are சரியான உணவு கிடைக்காதனால அவமானப்பட்டிருக்கீங்களா? food due to that என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், that Jesus Christ உங்களுக்கு நான் ஒரு says, புதிய காரியத்தை I'm செய்றேன். doing a new thing. எதெல்லாம் உங்களை அவமானப்படுத்திச்சோ, All things make you எது shame. இல்லன்னு நீங்க அவமானப்பட்டீங்களோ Which is not happen, you are அதை shame. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து God will அதை give உங்களுக்கு that. ஆண்டவர் செஞ்சு And he did அதை for you. உங்களுக்கு ஆண்டவர் ஆமென் புதுசாக உருவாக்கி And creately new for உங்களுக்கு ஒரு you. புதிய காரியத்தை And கர்த்தர் do a new மாதிரி things for you. எதையெல்லாம் இழந்தீங்களோ, What are things you lost? எதெல்லாம் இழந்தீங்களோ, What are you திரும்பவும் lost? சொல்லுகிறேன், எதெல்லாம் Again இழந்திருக்கீங்களோ, I'm saying, what are you இந்த மனுஷன் ஆடையை உடுத்துகிறதை இழந்துட்டான். He lost ஆனா clothes. இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வந்து ஒரு புதிய காரியத்தை But செஞ்சாரு. God did one new அவனை things. ஆடை அணிய And he வைத்து make it to அவனுடைய cloth. வாழ்க்கையை கர்த்தர் புதுசா And மாத்திட்டாரு. change his life நீங்க to எதையெல்லாம் you. இழந்து போயிருக்கீங்களோ, Which all you அபிஷேகத்தை lost. இழந்துட்டீங்களா, You lost ஆமென், anointing. ஜெப வாழ்க்கையை இழந்துட்டீங்களா, You lost your ஆமென், prayer பரிசுத்த life. வாழ்க்கையை இழந்துட்டீங்களா, You lost your holy life. ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்களா, You lost blessings. கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் புதிதான ஒரு காரியத்தை And God செய்கிறார். says this month a new எல்லாவற்றையும் கர்த்தர் Everything ரீபில்ட் பண்றார். again திரும்ப building கட்டி again. எழுப்புகிறார். And he built இழந்து it போனது again. எல்லாத்தையும் கர்த்தர் What உங்களுக்கு you lost, திரும்ப கொடுக்கிறார். and you give it திரும்ப restore. கொடுக்கிறார். He restores திரும்ப it to you. பெற்றுக்கொள்ளுங்கள். And you restore திரும்ப it பெற்றுக்கொள்ளுங்கள். again. You restore it அபிஷேகத்தை again. திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். You restore the anointing. ஆசீர்வாதத்தை திரும்ப You பெற்றுக்கொள்ளுங்கள். restore the blessing. வல்லமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். the anointing. ஊழியத்தை திரும்ப You பெற்றுக்கொள்ளுங்கள். restore the ministry. மன நிம்மதியை திரும்ப You பெற்றுக்கொள்ளுங்கள். restore the mind சந்தோஷத்தை peace. திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். restoring a ஆமென். peace. கர்த்தர் இந்த மாதத்துல In this உங்களுக்கு month, புதிய God, காரியத்தை you do திரும்ப new கொடுத்து things and restore அற்புதத்தை it செய்கிறார். again, ஆமென். everything you lost. Hallelujah. எதையெல்லாம் இழந்தீங்களோ பக்கத்துல Which all சொல்லுங்க, you lost, just look எதெல்லாம் each other and இழந்தியோ say, what are you அதெல்லாம் lost? கர்த்தர் புதுசா தருவார். God make to rebuild. புதுசா தருவார். And he will give new புதிய things. காரியத்தை கர்த்தர் செய்வார். God will do new புதிய things. காரியத்தை கர்த்தர் God will செய்வார். do new ஆமென். things. Amen. இவன் இழந்து போன மானத்தை, He lost his shame. அவமானத்தை The shame. கர்த்தர் மாற்றி புதிய And God காரியத்தை change செஞ்சார். and do new ஊர்ல things இருக்கிறவன் to எல்லாம் him. பாக்குறான், All the peoples in the cities there பிசாசு பிடிச்சிருந்தவன் was the possessed by demon அதுல இருந்து ஒரு விடுதலை, and redeemed from that. ட்ரெஸ்ஸே இல்லாதவன் Would not wear the dress ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு and உட்கார்ந்திருக்கான். he clothed a good dresses. உட்காராதவனே He உட்கார்ந்திருக்கான். was not unseated, he was ஆமென். sitting now. How எவ்வளவு many? பெரிய மாற்றம் பாருங்க. Just how much of கர்த்தர் நம்முடைய difference. வாழ்க்கையில சில புதிய காரியத்தை செய்யும் போது When God do new things in our life, நம்மளால sometimes யோசிச்சு கூட பார்க்கவே we முடியாது. can't, it's unfathomable things. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க We முடியாது. can't unimaginable. ஆமென். இந்த கையை நான் ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். I went to இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் கேட்டாரு, and doctor has to உங்களுக்கு இந்த இந்த பெருவிரல்ல உங்களுக்கு
ஏதாவது வலி இருக்குதான்னு கேட்டார். Is there something that is any pain? இல்ல சார் எனக்கு வலில ஒண்ணு இல்ல. No sir. ஆனா உங்க எலும்பு உடைஞ்சிருக்குதே அப்படினார். But it's broken. ஆனா எலும்பு உடைஞ்சிருக்குதா? He's broken. என்ன What? சார் சொல்றீங்க? What பாருங்க does எக்ஸ்ரே பாருங்க. Just எக்ஸ்ரே look எனக்கு at காட்டினார். and he showed அந்த me. எலும்பு மட்டும் தனியா நிக்குது. Is that the இந்த bone இடம் was மட்டும் தனியா நிக்குது. separately. அப்ப அவர் சொன்னாரு, And he ஆனா says, இது வந்து முன்னாடியே இந்த எலும்பு உடைஞ்சிருக்குது சார். is before it's நீங்க இவ்வளவு broken. நாள் எப்படி இருந்தீங்க? How you will be நான் like this? யோசிச்சேன் பாருங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது We கர்த்தர் don't நம்மளை know எப்படி how நடத்துறாருன்னு. he was leading. எக்ஸ்ரேயை பார்த்தாதான் கர்த்தர் Only நம்மளை எப்படி looking at the நடத்துறாருன்னே X-ray, தெரியும். we will know how Amen. God is leading us. Hallelujah. Hallelujah. நம்ம பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை weak, பலப்படுத்தி God make us ரொம்ப to strengthen அற்புதமா and very ஆச்சரியமா நடத்தி And கொண்டு வந்திருக்கிறார். abundantly make to ஆமென். lead us. என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? You never think about ஆமென். this. கர்த்தர் நம்ம உடைஞ்ச உடம்ப கூட இன்னைக்கு The ஒட்டி வச்சு broken body God ரொம்ப make to அற்புதமா place ஆச்சரியமா and நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். perfectly, wonderfully ஆமென். leading us. பலவீனமான சூழ்நிலை கூட The நம்ம weakness கர்த்தர் நம்மளை time, பலப்படுத்தி God make us to ஆமென். strengthen. ஹalleluya. Amen. Hallelujah. நமக்கெல்லாம் வந்து அவமானத்தை பார்த்தா The எத்தனை நேரம் shames தூக்கு we போட்டு are செத்து bearing போயிருக்கும். is many used to அப்படிதானே? die. ஹalleluya. செத்து பழச்சிருக்கும். They used to die ஆனா and கர்த்தர் die. பாருங்க அந்த But just அவமானத்தை எல்லாம் look, the டேய் God தூக்கி போடுறா, நான் just உனக்கு புதுசா ஒன்னு God, செய்றேன். I'm going to do a new. புதுசா நான் உனக்கு ஒன்னு I'm செய்றேன். going to do new. புதுசா நான் உனக்கு ஒன்னு I'm going செய்றேன். to do ஆமென். new things. ஹalleluya. Hallelujah. ஆமென். நம்ம அவமானங்களை The கர்த்தர் shames we are இந்த bearing. மாதத்துல மாற்றி God change everything அந்த in this மனுஷங்களுக்கு எங்கெல்லாம் அவமானப்பட்டு Wherever கண்ணீர் you வடிச்சீங்களோ shame and tears, அதே மனுஷங்களுக்கு முன்னாடி that man will கம்பீரமாய் come கர்த்தர் front. நடக்க வைப்பார். God will make to walk புதுசா you. கர்த்தர் செய்வார். God will do new. புதுசா கர்த்தர் செய்வார். God will do new. புதிய காரியத்தை உங்களுக்கு கொடுத்து And give a new அந்த things to you. அவமானத்தை கர்த்தர் மாற்றி And போடுவார். change the ஆமென். shame. Amen. என்ன காரியத்தை அவர் புதுசா கொடுப்பார்? Which things he will give you new. எது உங்களுக்கு அவமானத்தை கொடுத்ததோ Which things give you the அதை shames எடுத்து போட்டுட்டு and take out of. எதை கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு வருமோ You may get the அதை highness கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து and give that உங்களை ஆசீர்வதிப்பார். and he bless you. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. Just look about the Joseph. அவங்க சகோதரர்கள் செஞ்சதை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டார். He took all which his brothers எடுத்துட்டு did. ஆண்டவர் புதுசா ஒன்னு கொண்டு வைக்கிறார். And you give a new one thing. அவனுக்கு ஒரு தலைவர்ங்கிற ஒரு பதவியை கொடுத்து And give the master and the leader அந்த position. சகோதரர்களுக்கு மத்தியிலேயே before his கர்த்தர் brother. அவனை தலை நிமிர்ந்து And உட்கார make his வைத்தார். head to ஆமென். up and to எங்கெல்லாம் stand. தலை கவிழ்ந்து போய் Wherever நின்றுட்டீங்களோ your head to fell down. அங்கே கர்த்தர் in உங்க that தலையை God make you to நிமிர்த்துவார். ஆமென். raise your head. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு புதுசா ஒரு காரியத்தை செய்ய God will do போகிறார். new things இவனுடைய for you. வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச ஆமென் அற்புதத்தை பாருங்கள். Just look what the miracles அவன் God did in his ஆடைகளை life. அணிந்து கொண்டு He wore this dress அவருடைய பக்கத்திலே அவன் அமர்ந்திருந்தான். and he sat behind him. இரண்டாவது மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது The third thing is said, புத்தி தெளிந்திருக்கிறதை his கண்டு. mind was ஹalleluya. clarity. Amen. எத்தனை Hallelujah. பேருக்கு புத்தி தெளிவில்லாம இருக்கு? How many of you have no clarity in your Amen. mind? Amen. நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு கன்ஃபியூஷன்ஸ். So many have a lot of confusions. நிறைய காரியங்களை குறித்து குழப்பமாவே இருக்கீங்களா? There are many confusions about many things. உங்க மனசுக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதா? In your heart there is இது a எப்படி confusion. நடக்கும்? How it will be அது happen. எப்படி நடக்கும்? How that will இத நான் happen. எப்படி செய்ய போறேன்? How I'm going to அத do நான் this. எப்படி செய்ய போறேன்? How I'm going to do எனக்கு that. கிடைக்குமா? It will be எனக்கு great. கிடைக்காதா? It will be not இது great. நடக்குமா? It will happen. இது நடக்காதா? It will not நான் அங்க happen. போவேனா? I will go அங்க there. போக மாட்டேனா? I will not go there. நிறைய குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். God going to new thing war in the உங்க confusions. மனசை கர்த்தர் தெளிவா மாத்துறார். God make your mind to clarity. எல்லா கன்ஃபியூஷன்ஸை கர்த்தர் ரிமூவ் பண்ணி போறார். God take off all உங்களுக்கு your ஒரு தெளிந்த confusions. புத்தி. There is a clarity எங்க mind. சில பேர் வீட்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு Some people's working in the வேற kitchen. எதையாவது போட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க. Something they used to thought some அம்மா others. வெளியூர்ல இருப்பாங்க. His mother was in the out of place. புள்ளைய வெளியூர்ல கட்டி கொடுத்திருப்பாங்க. And she was married to அந்த someone. அம்மா தூரத்துல இருந்தாலும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது While looking at தூரத்துல working in kitchens, கட்டி கொடுத்த பிள்ளையோட நினைப்புல she was இது remembering of சர்க்கரையை her. போறதுக்கு பதிலா உப்பை கொண்டு போட்டுட்டு Sometimes she said without சாரிங்க ஏதோ ஒரு நினைப்புல இருந்தேன். I was in the some other Confusions. thoughts. The Amen. confusions. குழப்பம். This ஆமென். confusions. மனசுல ஒரு தெளிவு இல்லாம இருக்கீங்களா? Without clarity. சில பேருக்கு in your நிறைய mind. பிரச்சனையை பார்த்துட்டா While looking குழப்பமாயிருவாங்க. a lot of problems they used to என்ன confuse. பண்றோனே அவங்களுக்கு They தெரியாது. don't know what to do. எப்படி இருக்கிறோனே தெரியாது. They don't know how they அவன் are. பைத்தியம் பிடிச்சது போல They're இருப்பீங்க. like a mad. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய God going போகிறார். to do a new ஆமென். things. உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவை கொடுக்க போகிறார். God going to give a ஆமென். clarity புதிய in your தெளிவை mind. கர்த்தர் கொடுக்க New போகிறார். clarity. ஆமென். உங்க கணவனை குறிச்சிருக்கூடிய ஆமென் தேவையில்லாத எண்ணங்கள், It's உங்க unwanted மனைவியை thoughts குறிச்சிருக்கிற about your தேவையில்லாத husband. எண்ணங்களை Unwanted கர்த்தர் thoughts உங்க about your சிந்தனையில இருந்து wife. எடுத்து போட்டு God take out of ஆமென் from ஒரு your பெரிய mind. தெளிவை And கொடுத்து given a good எது உங்க clarity. சமாதானத்தை கெடுத்து Which கொண்டிருக்கிறதோ, will destroy your happiness. எது உங்கள் இருதயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறதோ Which make your heart அதை to கர்த்தர் எடுத்து confuse. போட்டு ஒரு தெளிந்த God make you to புத்தியை off கர்த்தர் and given இந்த a மாதத்திலே clarity கர்த்தர் mind. புதுசா செய்ய In this போறாரு. month God going புதிய to do new. தெளிவான புத்தியை கர்த்தர் He give a தரப்போகிறார். new clarity ஆமென். mind.
எதனால உங்க மனசு பதட்டப்பட்டு கொண்டிருக்குதோ which things make அந்த your heart to பதட்டத்தை attend கர்த்தர் you. எடுத்து போட்டு God take out of பெரிய all சமாதானத்தை and உங்களுக்கு fill with கர்த்தர் your heart மாதத்திலே peace. தர வல்லமையுடையவராக And you might have இருக்கிறார். to எத்தனை believe பேர் that விசுவாசிக்கிறீங்க? in this month. How எத்தனை many பேர் of you believe விசுவாசிக்கிறீங்க? that? How many of தெளிந்த you- புத்தி, the clarity mind. அவனுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் God கொடுத்தார். given a clarity ஆமென். mind to ஆமென். him. உங்க குடும்பத்தை குறித்து தெளிவில்லையா? In your family you don't have any உங்க clarity. பிள்ளைகளை குறித்து தெளிவில்லையா? In your children you don't have any உங்க வேலையை clarity. குறித்து ஒரு தெளிவில்லையா? Your job you don't have any கர்த்தர் clarity. புதுசா ஒன்னு செய்ய But போறாரு. God going to do one ஒரு thing new. தெளிவான பிக்சரை உங்களுக்கு கொடுத்து He given a new நான் pictures இப்படிதான் of உனக்கு you. செய்ய போறேன், I'm going to do நான் உன்னை this இப்படிதான் for you. மாத்த போறேன், I'm going to change நான் like உனக்கு this. இதெல்லாம் நான் கொடுக்க போறேன் I'm going to give all அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு வழியில cla- கர்த்தர் one உங்களை clarity இந்த மாதத்திலே mind கர்த்தர் God நடத்த lead you உண்மை உள்ளவராக in this இருக்கிறார். month is true to விசுவாசிக்கிறவங்க விசுவாசி யோபுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ளவங்க அங்க இல்லவே There இல்லையா. is no one, there's a wealthy and beauty like a Job. எவ்வளவு பெரிய அற்புதத்தின் தேவன் How பாருங்க. much about நமக்கு அவர் எவ்வளவு நன்மைகளை செய்றார் பாருங்க. how goodness he is doing. Just think about திரும்ப தந்து God give which அவன் we lost, வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை அவர் எப்படி செய்யறாரா? and now we are doing a new thing. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம். ஆமென். No one has the ஆண்டவர் good புதுசா blessing. உங்களுக்கு செய்யும் போது When ஒன்னு God நடக்கும். doing new things, one thing will happen. இதுவரைக்கும் Is no நீங்க அனுபவிக்காத ஒரு no one சந்தோஷத்தை has கர்த்தர் உங்களுக்கு experienced. தருவார். God will give the happiness. எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தரும்போது When he restored ஆமென், everything, உடைஞ்சது நசுங்கினதெல்லாம் கர்த்தர் தர மாட்டார். not God give anything which was எல்லாம் destroyed. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். Everything was அவர் fresh. கொடுக்கறது எல்லாம் உங்களுக்கு திருப்பி தரும்போது And he giving உங்க everything இருதயத்துக்குள்ள to you. அவ்வளவு சந்தோஷம் There இருக்கும், will be a அவ்வளவு happiness மன in your மகிழ்ச்சி heart. இருக்கும். There will be ஆமென். rejoicing அவர் in நீங்க your நீங்க heart. யோசிச்சு கூட பார்க்க He is முடியாது. not able to think. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு God திருப்பி do a தருவார். great, a new எதெல்லாம் things இழந்து for போயிட்டீங்க? you. Which all you lost. எதையெல்லாம் நீங்க உங்க கையை விட்டு போச்சு, Which all is away from your எதெல்லாம் hand. உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டுச்சு, Which all is captured from you. எதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வாங்குனாங்க, Which all things they அதையெல்லாம் take off from your கர்த்தர் இந்த hand. மாதத்திலே திருப்பி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். God promised I will give நீ it to you. in எப்படி your hand. ஆதியில எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ How you are happy in அதே beginning. சந்தோஷத்தை நான் உனக்கு Same திருப்பி happiness தருவேன், I give it to திருப்பி you. நான் செய்வேன், Again I திருப்பி will நான் give உனக்கு you. அற்புதங்களை செய்வேன் என்று Again I will do கர்த்தர் வாக்கு miracles. பண்ணுகிறார். God promised. எப்படி ஐயா கர்த்தரால திருப்பி தர முடியும்? How God will get again அவர் நினைச்சா if he thinks ஆமென் எல்லாவற்றையும் அவரால் செய்து he முடிக்க can முடியும். able to do everything. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, God who is not says அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. what he says and is not இழந்து able to போன do. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர Everything அவர் what you போதுமானவராக lost is இருக்கிறார். enough to do that. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Give a big செலுத்துவீங்க. hand and praise ஆமென். God. Amen. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, நான் திரும்பி பெற்றுக்கொள்ளுவேன், I will receive again. நான் திரும்பி I பெற்றுக்கொள்ளுவேன், will receive again. நான் திரும்பி பெற்றுக்கொள்ளுவேன். I will receive again. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உங்க கால் பலவீனமா இருக்குதா? Your legs was கர்த்தர் very சொல்றார், நீ weakness இழந்து of போன voices. பலவீனத்தை All this நான் weakness மாற்றி Lord, போட்டு I will change. கால்களுக்குள்ளாக ஒரு புதிய I பலத்தை give தான் a new strength to you. திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுவேன். You receive உன் கை again. முன்பு போல வேலை செய்யும், Your hand again உன் will work. கண்கள் முன்பு போல பார்வை அடையும், Your eyes will உன் be சிந்தனைகள் sight முன்பு again. போல வேலை செய்யும். Your mind ஆமென். will again முன்பு be போல refreshed. எல்லா உப்புகளையும் நான் All the நேர்த்தியாக functions of திருப்பி your organs. பலப்படுத்துவேன், I will be திருப்பி strengthened. பலப்படுத்துவேன், I will be strengthened திருப்பி again. ஆரோக்கியப்படுத்துவேன். I will make ஆமென். health கர்த்தர் உங்களுக்கு again. திருப்பி தருவேன் என்று வாக்கு God பண்ணியிருக்கிறார். promise I will restore இன்னைக்கு இப்போ it. ஒரு லிஸ்ட் எடுக்கணும். Just take a risk. எதெல்லாம் தொலைச்சிங்களோ, What are you lost? எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ Which is things away அதெல்லாம் from you. எழுதுங்க. Just எழுதி write. எனக்கு திருப்பி தருவேன் நீங்க You சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே? promise you give back to திருப்பி me. கட்டுவேன் நீங்க You சொல்லிருக்கீங்களே. promised I to உங்க வீடு rebuild. கட்டப்படலையா? Your house is not அந்த built. இடத்துல கை வச்சு சுவர்ல கை வச்சு Just ஜெபம் keep your பண்ணுங்க. hand and pray in the இந்த wall. சுவர்ல எல்லாம் இந்த ஜெபங்கள் இருக்கிறது. Is in the இந்த wall ஜெபங்கள் and my ஆமென். prayers சுவர்ல are கை there. வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே I used to keep my hand நீங்க ஒரு and அற்புதத்தை pray. செய்யணும். Lord, you do miracle. ஜெபம் பண்ணி தான் அந்த I ஆலயத்தை pray and கர்த்தர் pray கட்ட and வச்சிருக்கார். God used to build ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஜெபம் பண்ணும். each and everything I used எதெல்லாம் to pray. தொலைஞ்சிச்சோ உங்களை Which விட்டு are the things are அதுக்காக lost. நீங்க ஜெபம் பண்ணுங்க. Just pray for that. ஆமென். அதுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Keep your hand and pray. உங்க பிள்ளைங்களை தொலைச்சிட்டீங்களா? You lost your children. ஆமென். உங்க பிள்ளைங்களுடைய அன்பை தொலைச்சிட்டீங்களா? You may lost your அந்த children's பிள்ளைங்க love. தூங்கும் போது அந்த பிள்ளைங்க தலை மேல When your கை children வச்சு are ஜெபம் sleeping, பண்ணுங்க. just keep your hand on them ஆண்டவரே and இந்த pray. மகனுடைய அன்பை எனக்கு திருப்பி தாங்க. So God restore ஆண்டவர் his love திருப்பி again. தருவார். God will give திரும்ப back. கட்டி எழுப்புவார். God will உங்க rebuild கணவனுடைய again. அன்பை இழந்துட்டீங்களா? You lost your உங்க husband கணவன் தூங்கும் போது அவருடைய தலையில கை While வச்சு you ஜெபம் want to பண்ணுங்க. lay your hand on him இந்த and pray. கணவனுடைய அன்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன். Restore his love, இந்த my கணவனுடைய husband. அன்பை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன். Again, I restore the love of நிச்சயமாய் my husband. கர்த்தர் Surely அதை God will. திருப்பி தர Again, அவர் God உண்மை will உள்ளவராக give you. இருக்கிறார். He is true. எதையெல்லாம் இழந்தீங்களோ, What are you எதையெல்லாம் உங்க கையை விட்டு போச்சுதோ, Which all எதையெல்லாம் is away from உங்ககிட்ட your இருந்து பிடுங்கினாங்களோ Which was captured from அத்தனையும் your hand. இந்த மாதத்திலே Everything in this கர்த்தர் month, திருப்பி தர God வல்லமை will உள்ளவராக give it இருக்கிறார். back. He is திரும்ப mighty. கட்டுவார் மகனே, He will again திரும்ப rebuild கட்டி you. எழுப்புவார் மகளே. Again ஆமென். rebuild and எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு everything. திரும்ப தர அவர் உண்மை உள்ளவராக
தயாராக ready to இருக்கிறார். give you back. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. என்னைக்குமே கர்த்தர் நமக்கு திருப்பி தரும்போது When he give back to you அதுல ஒரு everything, பெரிய சந்தோஷம் there இருக்கும். will be happiness. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. பாருங்க ஒரு 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 ச- ஒரு ஒரு குட்டி பையன் Is one small ஒரு போட் வச்சிருந்தானா. he has an own boat. போட் செஞ்சு அவன் கையால செஞ்சு வச்சிருந்தானா. He prepared by his own hand and அந்த he's போட் created கடல்ல the boat. அவன் விட்டுக்கும் போது When he was make to இந்த the கடல் என்ன பண்ணுச்சு, அலை வந்து திடீர்னு அந்த போட்டை இழுத்துட்டு போயிடுச்சான். in this way make the boat to go. அவனுக்கு ரொம்ப அழுக, He was very crying. என்ன பண்ணனே தெரியல. He don't know what to do. அவனுக்கு அந்த போட்டை திரும்ப எடுக்கவும் முடியாது, He can't able to take off கிடைக்கவும் செய்யாது. and not get again. அது கடல் தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. This is sea water. பல மாதங்கள் ஆகிவிட்டதாம். So many months has gone. அதே போல அவன் ஒரு கடற்கரைக்கு அவன் சுத்தி பார்க்க போகும்போது He used to roam the seashore. அவன் எந்த போட்டை இழந்தானோ Which boat he lost? அதே போட்டை அது ஒரு கடையில வச்சிருக்காங்க விலைக்கு. Some people has in the shop. அந்த for போட்டை sales. பார்த்தோன்னே வேகமா ஓடி போய் He run while he looking this இந்த boat. போட் எனக்கு வேணும். It's once I want. அப்போ அவங்க சொன்னாங்களாம், This இதுக்கு is- இவ்வளவு விலை It was இல்ல costly. இல்ல, இது என்னுடைய வேலை, நான் செஞ்ச போட். I created the boat. இது இல்லவே இல்ல தம்பி, It's no. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. It's not what you நான் think. காசு கொடுத்து இந்த போட்டை வாங்கிட்டு வந்தேன். I just நேரா அவங்க buy அப்பா கிட்ட this போனா, money. He went to his father. டாடி Father, எனக்கு அந்த போட் வேணும். I want that boat. அவங்க அப்பா வந்தாங்க, His father அந்த came. போட்டோட விலை ரொம்ப அதிகமாயிருச்சு. The rate was very high. கையினால செய்யப்பட்டு ரொம்ப அலங்காரமாக்கப்பட்ட He போட். created by the hand and அவங்க his அப்பா rate சொன்னாங்க, was high. இவ்வளவு விலை கொடுத்து இந்த போட்டை வாங்கணுமா? His most அவன் prices சொன்னது and என்ன the தெரியுமா? money to give and to buy this இது நான் வாங்குனது கிடையாது, is not which இது I என் buy. கையால செஞ்சது. By my own hand is ரொம்ப I ஆசை prepared. ஆசையா ரசிச்சு செஞ்சது. Aspiring and I will இதுக்காக make நான் this. எவ்வளவு வேலைனாலும் How கொடுப்பேன், much money I will spend for this. எவ்வளவு செலவு பண்ணாலும் செலவு பண்ணுவேன். How much I spend I used to நான் spend ஏன்னா for நான் இது this. இழந்து போன ஒண்ணு, Because which I இது lost, நான் இழந்து போன ஆசீர்வாதம், which I lost the நான் blessings, இழந்து போன பலன், which I lost இது the நான் இழந்து போன அழகு, is a loss இது of என்னுடைய beauty. ஆசையெல்லாம் இதுல இருக்குது. My aspire is everything inside. தகப்பன் அந்த பிள்ளையுடைய இருதயத்தை பார்த்த His உடனே father look is the son's அந்த heart. பணத்தை கொடுத்து இந்த போட்டை And he கையில give the வாங்கி money and they buy this boat மகன் again. அப்படியே போட்டை வாங்கி மார்போடு அட்டி Is the சொன்னானா, son is a hug with this ஒரு boat நாள் and நான் said, உன்னை இழந்தேன், one day I lost, இன்னைக்கு நான் அதை but பெற்றுக்கொண்டேன். now I found. என் ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறாரு. My God is again ஒரு giving நாள் to உன்னை விட்டு நான் தூரம் போனேன், One day was far ஆனா away. இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கிற என்று now சொல்லி with me. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, எதையெல்லாம் உங்கள் கைகளை விட்டு தூரம் போனதோ, எதையெல்லாம் உங்களை கைகளை விட்டு பிடுங்கினார்களோ, கர்த்தர் அதை இந்த மாதத்திலே திருப்பி கொடுப்பார். திருப்பி அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள், அதை கர்த்தர் திரும்ப வர வைப்பார். God will bring it to ஆமென். you. Amen. ஹalleluya. Hallelujah. என்னென்ன ஆசீர்வாதங்கற What லிஸ்ட் are எடுங்க, the blessing, take a list. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. And declare and ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு will hear the prayer. நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியும். I can able to அவர் say வாக்கு one word. பண்ணினவர், The God won't அவர் promise. வாக்கு He will மாறாதவர், never change his promise. புதுசா கொண்டு He வருவார். will give you new ஆமென். things. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப What புதுசா you கொண்டு lost, வருவார். God will bring it to இழந்து you. போன எல்லா ஆசீர்வாதங்களை Everything கர்த்தர் what you திரும்ப lost, கொண்டு வருவார். God will bring it to ஆமென். back இழந்து again. போன உங்க பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் You திரும்ப lost கட்டி the எழுப்புவார். holy life, God will rebuild again ஆமென். your holy ஹalleluya. life. Hallelujah. ஆமென். நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, You will see the YouTube ஒரு channels. ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாளர், He is a good preacher. அவருக்கு ரெண்டு கையும் இருக்காது, ரெண்டு காலும் He இருக்காது. doesn't have two legs ஆமென். and two hands. அந்த மனுஷன் நம்முடைய பாம்பே பட்டணத்துக்கு ஒரு நேரம் வந்திருக்கும் So போது, வெளிநாட்டுல இருக்குது, one day he came to our ஒரு சகோதரியை சந்தித்தாராம். he met her அந்த and சகோதரி sisters. எப்படிப்பட்டவங்கன்னா, How the sister was. கிட்டத்தட்ட 1960க்கு முன்னாடியே Is before the 90s of. அவன் பாம்பேல இருக்கக்கூடிய ரெட் லைட் வில்லேஜ் அவங்க தான் ஆரம்பிச்சாங்களாம். He is the one who began the red leg விபச்சார villages. விடுதியை அவங்க The ஆரம்பிச்சாங்களாம். prostitute அந்த tends you. சகோதரி சொன்னாங்களாம், She said 8 வயசு, this is 8 years 9 old வயசு, and 9 years 10 old வயசு, and 10 years 11 வயசு old, பிள்ளைகள் and 11 எல்லாம் years old the children. கடத்திட்டு போய் They used to நான் steal விபச்சாரம் நடத்தினேன், and used make a இவ்வளவு prostitution. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன். I destroyed many children's lives. இயேசு நல்லவர்னு சொல்றியே, He says that God is அந்த good. இயேசு என்னை ஏத்துக்குவாரா? He will accept me. அந்த இயேசு என் பாவத்தை He மன்னிப்பாரா? will forgive my sin. அந்த இயேசுவால என் பாவத்தை மன்னிக்க முடியுமா? Jesus can able to forgive my அந்த sins. ஊழியர் சொன்னாரா, The pastor says, இயேசுவுக்கு முன்பாக நீ வருவதற்கு before you come to be பாவம் Jesus, ஒரு தடை அல்ல. sin is நீ not a பாவத்தை refuge. அறிக்கை You செய்து confess விட்டு your sin விடுவாயானால் and leave that. இயேசு உனக்கு அற்புதம் Jesus செய்வார். Christ will இனி do நான்
செய்ய practice for you. மாட்டேன் என்று ஒத்துக்கொள்வாயானால் You agree, I will அது not do எப்படிப்பட்ட offense sin. இரத்தாம்பரமான பாவங்களாக இருந்தாலும் The sin may very wide செக்கச்சவே என்று இருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் vast of the இயேசு sins கிறிஸ்துவின் may. இரத்தம் The blood of உண்மையிலே Jesus, வரும்பொழுது it comes upon அதை you. வெண்மையான பஞ்சை It comes as a போல shine மாற்றி like a விடுகிறார். cotton. ஆமென். இழந்து போன பரிசுத்த வாழ்க்கையை The lost கர்த்தராலே of கட்டி holiness, எழுப்ப God is முடியும். able to rebuild. இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தராலே blessings திரும்ப you கட்டி lost, எழுப்ப God able to முடியும். rebuild again. இழந்து போன பொருட்களை கர்த்தராலே திருப்பி கொண்டு வர முடியும். rebuild what you இயேசு lost things. கிறிஸ்துவாலே கட்டி எழுப்ப Jesus முடியும் Christ என்பதை is able அவர் to உங்களுக்கு வாக்கு rebuild. கொடுக்கிறார். He promised. நம்மளால முடியாது. We can't able to நம்முடைய do it. சுயத்தினால முடியாது. For ourselves we நம்ம can't. பலத்தினால முடியாது. For our self-strength நம்ம we can't. ஞானத்தினால For முடியாது. our self-knowledge we நம்ம can't. பணத்தால நம்மளால ஒரு வீடை For கட்டவே our முடியாது. money we can't build our own house. நம்ம நம்ம பணத்தினால நம்ம ஒரு வாகனத்தை வாங்கவே முடியாது. ஆனா அவர் நம்மளை ஆசீர்வதிச்சா He blessed us. நம்ம வீட்டை கட்ட முடியும். We can able to அவர் build நம்மளை our house. ஆசீர்வதிச்சா He blessed நமக்கு ஒரு us. வாகனத்தை தர He can முடியும். able to give அவர் us நம்மளை ஆசீர்வதிச்சா He blessed அவன் us. நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர can முடியும். give us child. அவர் நம்மளை ஆசீர்வதிச்சா He blessed us. நமக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய He can முடியும். able to do எத்தனை பேருக்கு miracles. கர்த்தர் புதுசான காரியங்களை How many செய்யணும் of you want விரும்புறீங்க? to do God to அவன் do the புதிய new காரியங்களை things? செய்யணும்னா To do new வேத things. வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன Scripture சொல்லிருக்குதுன்னா says, what the verse says, முந்தினதை நினைக்க கூடாது. you do not form Amen. it. Amen. நடந்து முடிஞ்சதை நினைக்கவே கூடாது. You never remember what அப்பதான் has happened கர்த்தர் in உங்க the past. வாழ்க்கையில புதுசா செய்வார். Then only God will do new நடந்ததை things. பத்தி பேசுனீங்க If you speak about உங்க what is வாழ்க்கையில past, கர்த்தர் புதுசா செய்ய மாட்டார். God சகோதரரே will do the new things. சகோதரியே The brothers and உங்க sisters, குடும்ப வாழ்க்கையில நிறைய life, பாஸ்ட் லைஃப் இருக்கலாம். maybe a lot of past things. கடந்த வாழ்க்கை இருக்கலாம். The past things அதை may lie. குறிச்சு நீங்க இனிமேல் பேசாதிருப்பீர்களானால் You will not talk again. கர்த்தர் உங்களுக்கு புதுசா செய்வார். God will do new things ஆமென். for you. பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய Things you are. கடந்த காலங்கள் இருக்கலாம். Maybe the past life is அதை there. குறித்து பேசாமல் Don't இருப்பீர்களானால் talk about that. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் God புதுசா will செய்வார். do miracles உங்க or new பிசினஸ்ல things in your business, உங்க வேலையில in your job, ஆமென் உங்களுடைய ஜாப்ல in your job. நிறைய கடந்து போன அனுபவங்கள் இருக்கலாம். There'll be a past situation. தோல்வியின் அனுபவங்கள் இருக்கலாம். Failure experience. இழப்புகள் இருக்கலாம். There'll be a loss. அதை குறித்து யோசிக்கவும் You கூடாது. don't remember that. பேசவும் கூடாது. And not to talk. கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு புதிய காரியத்தை Then God செய்வார். will do a new thing ஆமென். for உங்க you. பலவீனத்தை பத்தி யோசிக்காதீங்க. Don't think about your உங்க weakness. சுகவீனத்தை குறித்து யோசிக்காதீங்க. Don't think about your ஆண்டவர் weakness. எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. God has promised you. எனக்கு புதுசா செய்வேன். He will do a new ஆமென். thing. புதுசா தருவேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாரு. He promised I will உங்க give you கணவனை new. பார்க்கும்போது By looking us ஆமென் back. உங்களுக்குள்ள பழைய சிந்தனை வேண்டாம். You don't have any old கர்த்தர் past புதுசா என் thoughts. கணவனை God மாத்திருக்கிறார் changed my பாருங்க. husband as a new. உங்க மனைவியை பார்க்கும்போது By looking your wife. பழைய சிந்தனை வேண்டாம். I don't want a என் மனைவியை past கர்த்தர் thought. புதுசா மாத்திருக்கிறார் God பாருங்க. changed my wife as a new. வாக்கு பண்ணினவர் God was எல்லாவற்றையும் close. புதிதாக Everything மாற்றுவார். he can change ஆமென். you. உங்க இடத்துக்கு நீங்க போகும்போது When விசுவாசத்தோட going one பாருங்க. place, just with அங்க look ஒரு பில்டிங் faithfully. இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணுங்க. Just imagine that Amen. you're on a building. Amen. Hallelujah. Hallelujah. வீடு கட்டாம சும்மா எம்டியா இடம் இருக்குதா? It's maybe an empty place. நீங்க சொல்லுங்க ஆண்டவர் புதுசா Just இதுல ஒரு say, பில்டிங் வச்சிருக்காருன்னு God பாருங்க. has a new Amen. building in that. ஆமென். Amen. நீங்க வேணா அப்படி செக் பண்ணி பாருங்க. Just check like this உண்மையா way. சொல்றேன். I'm saying truly, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். God will do. ஆமென். ஆரம்ப காலத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை In the செஞ்சார். beginning, டேப் God ரெக்கார்ட் did- எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? You know டேப் what போட்டு tape records? கேசட் போட்டு பாட்டு கேக்குறது. You to hear அதெல்லாம் that, ரொம்ப பிரபலமான This ஒண்ணு. was very famous in that யார் period. வீட்ல டேப் ரெக்கார்ட் இருக்குன்னா ரொம்ப கம்மி தான். It's only few அப்போ have this எனக்கு tape ரொம்ப record. ஆசை எனக்கு வீட்ல I was டேப் ரெக்கார்ட் very வாங்கணும். I was decided to buy some tape அப்போ records. எங்க வீட்ல வசதி அவ்வளவு இல்ல. But I have no ஆனா நான் anybody. விசுவாசத்துல என்ன பண்ண தெரியுமா? But by the faith, ஒரு what I ஊழியக்காரர் did ஒரு விசேஷ கூட்டத்துல கேசட்லாம் போட்டுதாங்க is, வேலைக்கு. one the Son of God did one. பெர்பான் செய்யாவோட பாட்டு கேசட் This is the Beckman's Release songs ஆயிருக்குது. is released done. எல்லாரும் வாங்குனாங்க. It's all buy. எங்க வீட்ல டேப் ரெக்கார்ட் இல்ல. But I don't have any ஆனா tape நான் பாருங்க ஆண்டவர் எனக்கு டேப் ரெக்கார்ட் தருவார்னு சொல்லி God will give the tape record. அந்த கேசட் வாங்குனேன். I also buy that எங்க cassette. வீட்ல புதுசா கொண்டு செல்ஃப்ல வச்சேன். I just keep it in myself. எங்க அம்மா கேட்டாங்க இது என்னடா அப்படினா? My mother asked, what this? கேசட்டுமா? It's cassette, mom. எப்படிடா அதை கேக்குறது? How to use டேப் it? ரெக்கார்ட் இருந்தா போட்டு கேட்கலாமா? If you have tape நம்ம recorder, வீட்ல தான் ரேடியோ இல்லையடா. we don't ரேடியோ have the வாங்கலையே. tape records. நான் சொன்னேன் I இயேசு said, தருவாருமா? God will give him. இயேசு தருவாருமா? Jesus will give him. பாருங்க நமக்குள்ள அந்த தரிசனம் இருக்கணும். We have the visions about. இல்லாதத பத்தியே யோசிக்காதீங்க. You don't think what is not கர்த்தர் எனக்கு have. செய்வார். God will do. ஆமென். எத்தனை பேருக்கு வீடு வேணும் விரும்புறீங்க? How many of you want to wish have the வீடு house? வேணுங்கிறவங்கட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்குதா? You have one plans. இருக்குதா? You பிரிண்ட் have போட்டு the வச்சிருக்கீங்களா? plans. இத்தனை You ரூம் have the வேணும் இந்த plans. சைஸ்ல வேணும்னு. These rooms of this size. அந்த விசுவாசம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் Without ஒரு that அடி belief, கூட இடம் தர God will மாட்டார். not give us few ஆமென். plans. நம்ம கண்கள் எப்படி மாறணும்? How our eyes to be changed? விசுவாச கண்களா மாறணும். It be a faith of பழசையே sight. யோசிச்சுட்டு இருக்க கூடாது. Not think ஐயோ about என் the past. பாக்கெட்ல பணம் இல்லை, I don't என் have money பாக்கெட்ல in my பணம் pockets. இல்லை. I don't have கர்த்தர் money என்ன in எங்க my ஆசீர்வதிக்க pocket. போறாரு? How God will என் bless கால் இப்படியே தான் இருக்கும். My leg will be like எழும்பும் this போதே way. அது வலி இல்லைன்னா கூட Without எழும்பும் pain, போதே ஒரு வலி வரும். will
be a Amen. stand we have on ஆமா pain. How வலியே இருக்காது There is no ஆனா pain. எழும்பும் போதே ஒரு வலி But வரும் while we stand, there will be a pain. உங்க பார்வை மாறட்டும் Your sight to Amen. change. நம்மால வலி இல்லைன்னா கூட அமுக்கி பார்ப்பான் வலிக்குதா If there is இருக்கிற no மாதிரி pain, we இருக்குல்ல need to press. லேசா வலி இருக்கிற மாதிரி If இருக்குல்ல a little pain is மனச there, மறந்துருங்க forgot the past. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை God going செய்வன்றாரு to do a new நான் thing. கேசட்டை வாங்கி வச்சேன் பாருங்க I buy this cassette. ஆண்டவர் எனக்கு புதுசா ஒரு டேப் ரெக்கார்ட் கொடுத்தாரு God given me a new tape record. போட்ட கேசட் பெர்மனன்ஸ் ஐயா The பாட்டு தான் first song I அந்த played is the கேசட்டை நான் Beckman எந்த song. விசுவாசத்தை வாங்கணும்னோ Which faith I அதே buy, விசுவாசத்தை the கர்த்தர் same எனக்கு அப்படியே faith வாய்க்க God பண்ணினார் make this possible. அல்லேலூயா Amen. அல்லேலூயா Hallelujah. எங்க வீட்ல In my house. பாட்டை போட்டோனே எங்க While வீட்ல I was அவ்வளவு singing those songs, சந்தோஷம் that is was ஏன்னா joy நான் and rejoicing திரும்ப in my பெற்று heart. கொண்டிருக்கிறேன் Because again நான் இழந்து I போனதை நான் received. திரும்ப பெற்று What I கொண்டிருக்கிறேன் lost, again I பழசெல்லாம் விட்டுட்டு received. Old, everything was என் past. எண்ணங்கள் எல்லாம் புதுசா மாறும்போது My mind was everything எனக்கு new. கர்த்தர் புதுசா செய்வார் God given முழங்கால் new, படிடலாமா new. ஆமென் அல்லேலூயா முழங்கால் படியிட்டு